Hey guys, welcome back to another video. ஸோ இந்த வீடியோ வந்து மறுபடியும் இப்போதான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போதான் தூங்கி எழுந்த உடனே உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன். 8 மணிக்கு வீடியோ ஒன்று டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 7:20. ஸோ இப்போ நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு டப்புன்னு மர்ச் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணணும். ஸோ ஓகே, என் சொந்த கதை சோழ கதை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இப்போ இந்த வீடியோவில் என்ன எங்களுக்கு சொல்லி தர போறீங்க அப்படின்னா, ஹவு டு டூ வீக்லி ரீகேப். வீக்லி ரீகேப் பற்றி பார்க்க போகிறோம். வீக்லி ரீகேப்னா என்னன்னா, இந்த வாரம் என்ன ட்ரேட்ஸ் வந்தது, நான் என்னென்ன எடுத்திருக்கலாம், எங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், நான் எதை மிஸ் பண்ணேன், ஓகேவா? ஸோ அதை பற்றி பார்க்க போறோம். ஸோ அது எப்படி பண்றதுன்றதை பார்த்துலாமா? இதுக்கு ப்ரீமியம் வச்சிருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரீமியம் இல்லாதவங்களுக்கு எப்படி பண்ணாலும் நான் சொல்லித்தரேன். ப்ரீமியம் இருக்கவங்க அப்படியே நான் சொல்ற மெத்தட பார் ரிப்ளே டூல வச்சு பின்னாடி போய் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீமியம் வச்சு சொல்லி கொடுத்தனா என் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு ப்ரீமியம் கிடையாது. ஸோ அப்படின்றப்ப நான் அவங்களுக்கு ஏற்றபடி தான் நான் சொல்லணும். ஓகே, ஸோ எங்கேருந்து லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ல வந்து லாஸ்ட் வீக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாரி, இங்கேருந்து ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுதா? இப்ப வெறும் இங்கேருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுதான்னு கேட்டா கிடையாது. இது ஏப்ரலோட செகண்ட் வீக், விச் மீன்ஸ் ட்ரூ வீக் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான திங், இஃப் யூ ஆர் கோனா பை below true day open, true session open, true week open, true month open. If you're gonna sell above true day open, true session open, true week open, true month open. இதுக்கெல்லாம் மேல இருக்கா கீழே இருக்கான்னு மட்டும் எப்பவுமே செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கெல்லாம் மேல இருக்கா கீழே இருக்கான்றது சைமல்டேனியஸா பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ட்ரூ மந்த் ஓப்பன் வந்து ஸ்விங்குக்கு, ட்ரூ வீக் ஓப்பன் ஸ்விங்குக்கு, லோ ஆஃப் த வீக், ஹை ஆஃப் த வீக், ட்ரூ செஷன் ஓப்பன் ஸ்கேல்ப், ட்ரூ டே ஓப்பன் இன்ட்ராடே. ஸோ டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. Now coming back to the video, coming back to the topic, லாஸ்ட் வீக் இங்க இதோட இதுதான் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி இங்க இருக்கிற இந்த கேப் எப்பவுமே நான் மறுபடியும் சொல்றேன், எப்பவுமே ஃபியூச்சர் சார்ட் தான் பெஸ்ட். ஓகேவா? எப்பவுமே ஃபியூச்சர் சார்ட் பெஸ்ட். அதுக்கு என்னவாக எண்ட் ஆகுன்னு இந்த இண்டிகேட்டரும் இருக்கு. இந்த இண்டிகேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் சார்ட்ல தான் கேப்ஸ் அதிகமா இருக்கும். கேப்ஸ் தான் மார்க்கெட்ல, கேப்ஸும் எஃபிஜிஸும் பெரிய ரோல் பிளே பண்ணும் மார்க்கெட்ல. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கேண்டலோட க்ளோசிங் இங்க இருக்கு, அடுத்த கேண்டலோட ஓப்பனிங் இங்க இருக்கு. அப்ப இதுதான் மேக்னெட் ஆக்ட் ஆயிருக்கணும் பிரைஸ்க்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இது மேக்னெட் ஆக்ட் ஆகாம இங்க இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஐஎஃப்இஜி மேக்னெட் ஆக்ட் ஆயிருக்கு பிரைஸ்க்கு. அது ஒரு முக்கியமான ஐஎஃப்இஜி. ஸோ ஐஎஃப்இஜில பிரைஸ் ட்ரேட் ஆயிருக்கா. நம்மளோட கீ லெவல் இதுதான். இது ஒரு முக்கியமான ஐஎஃப்இஜி பிளஸ் இது ஒரு முக்கியமான கேண்டில். அது என்னன்றது உங்க சார்ட்ல போயிட்டு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல போடுங்க. எனக்கு ஆன்சர் தெரியலன்னு சொல்லுங்க, நான் நாளைக்கு லைவ்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அது என்னன்னு. இப்ப மார்க்கெட் இங்கதான் வீக் ஓப்பன் ஆகுது. எப்பவுமே வீக்லி ரிவ்யூ பண்ணும்போது M15 டைம் ஃப்ரேம்ல பண்ணணும். M15 டைம் ஃப்ரேம் பண்றீங்க போது இந்த ஒரு டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்லி தர போற டூல் வந்து ஃபிப் டைம் ஜோன். இங்க இருக்கா அந்த ஃபிப் டைம் ஜோன் இதுதான். அத இந்த வாரம் எங்க ஓப்பன் ஆயிருக்கு, 18 எங்க 18. இந்த 18 to அப்படியே அந்த வாரத்தை 4ஆ போலங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. இதோட செட்டிங்ஸ் 0 1 2 3 4 அவ்வளவுதான் இதோட செட்டிங்ஸ். ஓகேவா? இப்படி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 4ன்றது டிஃப்ரெண்டா காட்டும். ஃப்ரைடே வந்து எப்பவுமே கணக்கு எடுக்க மாட்டோம். ஃப்ரைடே வந்து இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ் அண்ட் ஓன் லாஜிக். ஓகேவா? ஃப்ரைடே மட்டும் எப்பவுமே நம்ம கணக்கு எடுக்க கூடாது. ஃப்ரைடேக்கு அதுக்குன்னு தனி கேரக்டர் இருக்கு, அது அதுக்கேற்றபடி பண்ணும். இப்ப பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டோம். இப்ப மண்டே என்ன பண்ணிருக்கான், ஆஸ் யூஷுவல் எங்க ஓப்பன் ஆயிருக்கு கேண்டில், இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இது என் வாக். ஓகேவா?
இந்த NVOG indicator ஆன் பண்ணீங்கன்னா you can see this is the NVOG which is a new week opening gap. மார்க்கெட் அந்த NVOG குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இது இது இந்த ட்ரேட் வந்து ஒரு டிஃபரெண்டான மாடல். இது வந்து மாடல் இட் செல்ஃப். இது வந்து என்னோட மென்டார்ஷிப் ஸ்டாஃப், நான் அதையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் மை மாடல். இப்ப இதுக்கு இது எப்படி பார்க்கலாம், நீ அக்யூமுலேஷன் manipulation into a key level, which is this is the most important key level. Key level accumulation, manipulation, distribution, Wednesday, Thursday. இதை நீ வந்து எப்படி தெரியுமா ரெட் ஃபோல்டரோட கம்பைன் பண்ணும். எப்பவுமே சிபிஐ புதன்கிழமை வர வேண்டியவன். எவ்ரி மந்த் செகண்ட் வீக் வெனஸ்டே சிபிஐ வந்துடும். டெக்னிக்கலி சிபிஐ தான் டிஸ்ட்ரிபியூஷனா வந்திருக்கும். பட் சிபிஐ வந்து அந்த அந்த நேரத்துல ட்ரம்ப் பேசி எஃப்ஓஎம்சி வர்றதுனால புதன்கிழமை சிபிஐ வராம வியாழக்கிழமை சிபிஐ வந்ததுனால அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. அதுக்கோப்படி பிளஸ் நமக்கு ஐசிடியோட லாஜிக்ஸ் படி என்னென்ன சொல்லியிருக்காரு ஐசிடி, எவ்ரி வீக் டியூஸ்டே வென்ஸ்டே தர்ஸ்டே ஹை அண்ட் லோ ஆஃப் த வீக் செட் ஆக 70% சான்சஸ் இருக்கா. ஸோ அதையும் இது கூட இன்கார்பரேட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா மண்டே அக்யூமுலேஷன், டியூஸ்டே மேனிப்புலேஷன், எக்ஸ் ஏ எம் எல்லாமே பெர்ஃபெக்டா டைமோட அலைன் ஆகிருக்கு. எதை மேனிப்புலேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தா மண்டேவோட லூஸ் டர்ட்டில் சூப். இப்ப இந்த லோ டு சூப்பான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 AM PO3. 9 AM எங்க ஓப்பன் ஆகுது, 9 AM ஓப்பன் லோ into a key level at a key time close below liquidity CASD. டெக்னிக்கலி இதுதான் என்னோட என்ட்ரியா இருந்திருக்கும். இப்ப இங்க இது மட்டும் தான் கான்ஃபுளுன்சஸ் தான் ப்ரோ, வேற இன்னும் ஏதாவது இருக்கா ப்ரோனா இருக்கு. எதுனா இது ஹையர் டைம் ஃப்ரேம் SMT, which is this SMT is occurred between Monday and Tuesday, a day. ஹையர் டைம் ஃப்ரேம் SMT டெய்லி டைம் ஃப்ரேம்ல. இது கூட லோவர் டைம் ஃப்ரேம் SMT 5:30 low got turtle souped by 10:30. check GBP 5:30 low didn't got taken out. and இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்விங் என்ட்ரி வீக்கோடது. ஆனா நான் எடுக்கல, நான் ஓப்பனா ஒத்துப்பேன். நான் மற்ற மென்டார் மாதிரிலாம் எடுத்தேன்லாம் கிடையாது. இதோட டார்கெட் வந்து நீங்க இதுதான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இங்கதான் உங்களுக்கு நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் சேர்த்து சொல்லித்தரேன். இப்ப எனக்கு இந்த வாரம் என் பயாஸ் பை, ஓகேவா, என் டார்கெட்டு இது இந்த ஹை. நல்லா பார்த்துக்கோ, நான் டார்கெட் செட் பண்ணிட்டேன், என் பயாஸ் எனக்கு தெரியும், லோ ஆஃப் த வீக் ட்ரேட் இது. அப்ப இத ரெண்டு விதமான டார்கெட்ல நீ க்ளோஸ் பண்ணலாம், அதையும் நான் சொல்றேன். இப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி யூஸ் பண்ணோம்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு இங்க ஒரு 60 கேட்டல் சூப்பர்ச்சு 60 கிடைக்குது. அப்ப மார்க்கெட் இங்க இன்டர்னலுக்கு போயிட்டான்ப்பா, ஏதோ ஒரு எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆயிட்டான், இன்டர்னல் ட்ரேட் ஆயிட்டான், எஸ்எம்டி கிடைச்சிச்சு, டைம் எல்லாமே கிடைச்சிச்சு. இப்ப டீவியேஷன் எப்படி புல் பண்ணானா, டீவியேஷன் நிறைய விதமா புல் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஈஸியான டீவியேஷன் புல் பண்ணி சொல்லித்தரேன், ஓகேவா. ஈஸியான டீவியேஷன் எப்படி புல் பண்ணலாம்னா, எப்பவுமே நீ செல் பண்ண போறனா லாஸ்டா வந்த பை மூக்கு அனுப்பல, இதுதான் உன்னோட மேனிபுலேஷன். இதுக்கு டீவியேஷன்ஸ் அடிக்கும் போது 2.5ல நீ மார்க் பண்ணி வச்ச லிக்விடிட்டி வரணும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இந்த டீவியேஷன்ஸ் புல் பண்ணிட்டு அவங்களா இந்த இடத்துல போயிட்டு லிக்விடிட்டி தேட ஆரம்பிப்பாங்க. 2.5 வரைக்கும் மார்க்கெட் போவோம் அப்படின்னு அவங்களே தன்னைத்தானே ஏமாத்திப்பாங்க. அந்த தப்பு பண்ணக்கூடாது. நீ லிக்விடிட்டியை மார்க் பண்ணிட்டு அது இதோட அலைன் ஆகணும். நீ மார்க் நீ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அலைன் பண்ணிட்டு போய் லிக்விடிட்டி தேடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ லிக்விடிட்டியை மார்க் பண்ணிட்டு தான் டீவியேஷன்ஸை புல் பண்ணணும். அப்ப நீ புல் பண்ணும் போது உனக்கு அந்த 2.5ன்ற ஏரியால மார்க்கெட் போய் உட்காரும். நீ வச்ச லிக்விடிட்டியோட உட்காந்துன்னா உன் ட்ரேட் தரமா இருக்கும். இது செல்லுக்கு நான் என்ன சொன்னேன், லாஸ்டா வந்த பை. இப்ப அப்படியே பைக்கு லாஸ்டா வந்த செல்லு, சேம் அதே லாஜிக் தான். செல்லுக்கு லாஸ்டா வந்த பை மூவ், பைக்கு லாஸ்டா வந்த செல் மூவ். ஒரு கேண்டில் கிடையாது, அந்த லாஸ்டா வந்து மொத்த செல் மூவ். இதை வந்து சில பேர் எப்படி எடுப்பாங்கன்னா விக் டு விக் எடுப்பாங்க. ஐ மீன் இந்த விக் டு இங்க ஏதாவது விக் இருந்தா இப்படி விக் எடுப்பாங்க. சில பேர் பாடிஸ் டு பாடிஸ் எடுப்பாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு ஹை வென்ட்ரேட் கொடுத்தது விக் டு விக் தான். ஸோ நீங்க டெஸ்ட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கேற்றபடி நான் இங்க வரேன். இப்ப இதுல நான் பை அடிக்க போறேன். அப்ப என்னோட லாஸ்டா வந்து செல் மூவ் இது இந்த விக்கு டு இந்த விக்கு. இப்ப 2.5 காட்டுறேன். நான் போட்டு வச்ச லிக்விடிட்டியோட வந்து உட்காருதா. அப்ப நான் இங்க எடுக்கிற ட்ரேட இங்கேயே க்ளோஸ் பண்ணி என்னோட ஃபுல் ட்ரேட் பொட்டன்ஷியல் ஓபன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓடு ஹோல்டு 14 ட்ரேட் இது எடுத்திருந்தா 14 நான் கவனிக்கல எடுக்கல. ஸோ திஸ் இஸ் மை மிஸ்டேக். ஸோ அதை நான் தான் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். போயிட்டானா, இதுதான் ஸ்விங். இது வந்து நான் உங்களை இது வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்ல, பட் whenever you started to hold the trades, அப்பதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய வரும். ஓகேவா, எப்பவுமே எடுக்கிற ட்ரேட்ஸை ஹோல்டு பண்ண கத்துக்கோங்க. the confidence will be insane. ஒரு ஃபுல் டார்கெட் அடிக்கிற வரைக்கும் அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணி பாரு, அதோட கிக்கே வேற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும், வராம வரும், பேராசை வரும், அக்கௌண்ட் ட்ராடவுன்ல இருந்ததுன்னா போதும்டா இவன் என்ன சொல்றான் முட்டா பையன் ஹோல்டு பண்ண, நம்ம வந்த ப்ராஃபிட் $10 $20 இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருந்துடலாம் தோணும். பட் அதை ஹோல்ட் பண்ணி பார்த்தோன்னா இட் வில் பி அன் எனார்மஸ் மூவ். நான் அப்படிதான் ஹோல்ட் பண்ணுவேன். ஒன்னு போனா டிபி போ, இல்லை வந்து எஸ்எல் அடி, நோ ப்ராப்ளம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படியே ஹோல்ட் பண்ணி நான் ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணனால தான் நான் பயம் இல்லாம ட்ரேட்ஸை ஹோல்ட் பண்ணுவேன். இப்ப இருக்கிற கரண்ட் கண்டிஷனுக்கு பிரேக் இன் போறது, பார்சல்ஸ் எடுக்கிறது இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் மாமா இருக்கிறதுனால அந்த ஆள் என்ன பண்ணுவான்னு தெரியல. நல்ல ட்ரேடெல்லாம் நாசமாக்கி விட்டாதோ இந்த மாதிரி ஏதாவது ஆக்கி விட்டானா அது தேவையில்லாம எனக்கு லாஸ்ல போய் முடியும். பட் உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஏதாவது ஒரு ட்ரேட் ஹோல்ட் பண்ணி பாரு. வந்தா மழை, போனா மசரு, போனா 1%, வந்தா 13%. ஒரே ட்ரேட்ல அக்கௌண்ட் பாஸ் ஆகிற ட்ரேட்ல இதெல்லாம் 8% ஃபேஸ் 1, 5% ஃபேஸ் 2, மொத்தமா முடிஞ்சதுல. ஈவன் இதுக்கு நீ 1% வைக்காம 0.5% வச்சதுன்னா கூட 7% ஒரே ஃபேஸ், சிங்கிள் ஃபேஸ் பாஸ் ஆயிருக்கும், பாஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிருக்கும்ல. அதுதான் நான் சொல்றேன், எப்பவுமே ட்ரேட்ஸ் ஃபுல் ட்ரேட்ஸ் ஹோல்ட் பண்ணு. ஸோ இதுதான் என்னோட என்ட்ரி. இப்ப இதுக்குள்ளேயே இன்னொரு மாடலும் இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா மண்டே ரேஞ்ச் பேக், மண்டே ரேஞ்ச் அக்செப்டன்ஸ் பேக் இன்டு மண்டே ரேஞ்ச், வெட்னஸ்டே டார்கெட் மண்டே ஹை. மறுபடியும் சொல்றேன், அந்த நான் சொல்ற ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கோ. மண்டே ரேஞ்ச், Tuesday got accepted back inside the Monday range, Wednesday the target will be Monday high. அதாவது இதை சிம்பிளா உனக்கு ப்ரொஜெக்ஷன் போட்டு காட்டணும்னா இது எப்படி இருக்கும்னா, மண்டே ரேஞ்ச் Tuesday got turtle souped the Monday range, into a key level, and Tuesday candle got accepted back inside the Monday range, so the Wednesday target will be Monday range high. இதுதான் என்னோட 3 கேண்டில் மாடல். இது மண்டே ரேஞ்ச், டியூஸ்டே காட் அக்செப்டன்ஸ் பேக் இன்டு த மண்டே ரேஞ்ச். இந்த விக்குக்கு மேல க்ளோஸ் வச்சிட்டோம், which means it is accepted back inside the Monday range. Wednesday the target will be Monday high. இங்கே அதே லாஜிக் கிரைட்டீரியா தான். மண்டே ரேஞ்ச், இப்போ என்னோட இண்டிகேட்டர் ஆன் பண்றேன். இது கொஞ்சம் கச்சடான் இருக்கும். நான் இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எடுத்துடுறேன், இந்த என்வாக் எடுத்துடுறேன். இப்ப என்னோட இண்டிகேட்டரோட பாருங்களா, மண்டே ரேஞ்சோட ஹை, மண்டே ரேஞ்சோட லோ, மண்டேவோட மிட் பாயிண்ட். இப்ப இங்கதான் நான் என்னோட ட்ரூ டே ஓப்பன், ட்ரூ வீக் ஓப்பன் அந்த லாஜிக் எடுத்துட்டு வர போறேன். இப்ப நான் பிடிக்க போறது லோ ஆஃப் த டே. இப்ப என்னோட இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்றேன், ஜோஷோட இண்டிகேட்டர். ட்ரூ வீக் இங்க ஓப்பன் ஆகுது. ட்ரூ வீக்குக்கு கீழே வாங்குறேன், ட்ரூ டேக்கு கீழே வாங்குறேன், ட்ரூ செஷன் நியூயார்க்கோட செஷன் 7:30க்கு ஓப்பன் ஆகுது. 7:30க்கு கீழே தான் வாங்குறேன், எல்லாத்துக்கும் கீழே நான் வாங்குறேன். போடு, என்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் நான் சொன்னேன், நீ எப்ப எது வாங்குறாலும் அந்த டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்ன்றது ரொம்ப 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 மஸ்ட். So this is the first trade of the week which I missed in Euro USD. இதுக்கு அடுத்து இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு.
இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு என்ட்ரி வந்தது. அது எந்த என்ட்ரினா, இந்த இடத்துல இந்த மூவ் வந்து ட்ரம்போட மூவ். இதுல எனக்கு ட்ரேட் வந்தது, நான் எடுத்திருக்க வேண்டியது. பட் அன்பார்ச்சுனேட்லி இதையும் நான் கவனிக்காம விட்டுட்டேன். திஸ் ஐஎஃபிஜி விச் இஸ் அ பவர்ஃபுல் ஐஎஃபிஜி. ஏன்னா இது ட்ரம்போட ஐஎஃபிஜின்றதுனால இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ். இதுக்குமே நீ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் புல் பண்ணி 1.5ல பொசிஷன் வெளில வரலாம். இதுதானே மேனிபுலேஷன் லெக். லாஸ்டா அந்த மேனிபுலேஷன் லெக் டிவியேஷன் 1.5ல உன்னோட இனிஷியல் ட்ரா லிக்விடிட்டி இருக்கும். 2.5ல நீ ஓவரால் ஸ்விங் எக்ஸீட் பண்ணிட்டு -4க்கு மார்க்கெட் போகும். -4 வரைக்கும் போகணும்னு கட்டாயம் கிடையாது. பட் இட் ஹாஸ் அதுக்கு ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, -4க்கு போகுமா போகாதான்றதுக்கு. ஸோ அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த வாரத்துல வந்து 2வது ட்ரேட், ஐஎஃப்இஜி செட்டப். Stop loss below this low, target this high. So this was the second trade of the week. First trade India 13-hour trade, second trade 2-hour trade. ஒரு நிமிஷம் டெக்ஸ்ட் வந்துச்சு. யா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்க, செகண்ட் என்ட்ரி இங்க. வேற ஏதாவது என்ட்ரி வந்ததா அப்படின்னா, என்ட்ரிஸ் வந்தது லைக் வெனஸ்டே கூட ஒரு என்ட்ரி வந்தது. அகைன் இண்டிகேட்ஸ் மை மாடல் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இங்க எஸ்எம்டி இல்லைன்னு சொல்லாதீங்க. எஸ்எம்டி there was an SMT with another reset and 30 minutes CIST. Stop loss below the slope, target the external 2.4 3R. இதுக்குமே நான் டீவியேஷன்ஸ் புல் பண்ணணும். 10 minute 2.5 and target மார்க் பண்ணிட்டு தான் I'm just trading. See 2.5 deviations. இந்த இப்போ இன்னொரு டவுட் வரும், ப்ரோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு நாங்கள் எந்த டைம் ஃப்ரேம் ப்ரோ யூஸ் பண்றது? சி டைம் ஃப்ரேம் இஸ் ஃபுல்லி ஃப்ராக்டட். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் 10ல எடுத்திருப்பேன், ஆனால் 15ல எனக்கு இதுதான் லாஸ்ட்டாக வந்து செல் மூவ். ஆனால் 5ல எனக்கு வேற இந்த லெக் தான் எனக்கு லாஸ்ட்டாக வந்து செல் மூவ். ஸோ டைம் ஃப்ரேம்ன்றது டிஃப்ரெண்ட். இட் டிபெண்ட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்ன கேட்டால் M15லயே ட்ராவல் ஆகிறது பெஸ்ட். M15ஓட ஸ்விங்ஸுக்கு வேல்யூ அதிகம் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் M15ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் புல் பண்ணீங்கன்னா it will be wonderful. Like உன்னோட அக்யூரசி நல்லா இருக்கும். ஸோ புரியுதா? ஒரு நிமிஷம் கைஸ், என் தங்கச்சி டீ போட்டு போட்டுறீங்கன்னா எது ஒன்று கொடுத்துட்டா கைஸ். நான் உயிரோட இல்லைன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. So these are the setups that I got this week, which is again this is a A+ setup, but இதை நான் ஃபியூச்சர் சார்ட் செக் பண்ணாத விட்டது, அது என் மிஸ்டேக். அண்ட் இங்கே மண்டே பிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுவுமே கிடச்சிச்சு. அடுத்து இது நேற்று அவ்வளோவா ஒன்றும் பெருசாக கேர் பண்ணல, நேற்று தூங்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த டே எடுக்க முடியல. So these are the setups that I got this week. இப்போ இது படி வீக்லி ப்ரொஃபைல் படி அலைன் பண்ணா ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். அகைன் இது ஃபோரெக்ஸ் ஃபேக்டரியோட கம்பைன் பண்ணும்போது அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், வெனஸ்டே தர்ஸ்டே டிஸ்ட்ரிபியூஷன், ஃப்ரைடே கண்டினியூஷன், AMDX. If you know, you know. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இந்த வாரத்துல வேற என்ன ட்ரேடு ப்ரோ இருந்தது அப்படின்னா, கோல்ட் ரியல் பியூட்டி. இப்போ கோல்டுக்கும் சொல்லித்தரேன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ நான் இந்த வாரம் ஸ்டார்டிங்ல என்னோட வீக்லி அவுட்லுக்ல என்ன போட்டிருந்தேன், இந்த லோஸ் எனக்கு பெண்டிங்ல இருக்கு, இந்த லோஸ் கோல்டு தூக்கணும்னு சொன்னா, which is nothing but a daily swing point. டெய்லியோட ஸ்விங்கு, டெய்லியோட OTE லெவல், வீக்லியோட FPG, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இப்போ இங்கேயும் வரேன்,
போன வாரத்துக்கான டீவியேஷன் இதுதான், மேல போயிருக்கான். அப்ப லாஸ்டா அந்த செல்மோ என்ன, திஸ் லேப். நல்லா பார்த்துக்கோ, நான் ஏமாத்தல. 2.5ல அந்த லிக்விட் வந்து உட்காரணும். சி இது கிடையாது, 1 hour மேனிபுலேஷன்ல. இதா போட்டேன், சாரி 4 hour. அதான பார்த்தேன், ஏதோ தப்பா போட்டிருக்கேன். இதுதான் ஒரே லெக். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா அக்யூமுலேஷன், அதுக்கப்புறம் தான் மேனிபுலேஷன். ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் லெக். ஹை லோ ஹையர் ஹை. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் லெக். பாரு, டூல கன் மாதிரி வந்து இந்த லிக்விட் பாருதா, மார்க்கெட் அங்கேருந்து பவுன்ஸ் அடிக்க வாய்ப்புகள் நிறைய. இப்ப அடுத்தது இங்க லோல எஸ்எம்டி இல்லையேன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். பட் எஸ்எம்டி வாஸ் தேர். எந்த பேர்னா காப்பர். காப்பர் கூட there was this SMT, but I didn't see it. காப்பர் கூட SMT இருந்தது, நான் கவனிக்கல. ஸோ காப்பர் கூட SMT வச்சான். இப்ப இங்கேருந்து இங்க மறுபடியும் போறதுக்கு இப்ப என்னோட லிக்விடிஸை மார்க் பண்றேன். தீஸ் ஈக்குவலைஸ். இந்த ஈக்குவலைஸ் என் கண்ணை உறுத்துது. அப்ப மொதல் டார்கெட்டா இந்த ஈக்குவலைஸ் இருப்ப. இப்ப டிவியேஷன் என்ன புல் பண்ணுவேன், லாஸ்டா வந்து செல்மோ. இப்ப நீங்க கேட்பீங்க, ப்ரோ இதுதானே ப்ரோ லாஸ்டா வந்து செல்மோன்னு. கரெக்ட். ஆனா காப்பர் இங்க போயிட்டு எஸ்எம்டி கொடுத்துட்டான்ல, அப்ப கோல்டும் இதை தூக்குனதா தானே நான் கன்சிடர் பண்ணும். ஸோ காப்பர் அங்க எனக்கு எஸ்எம்டி கொடுத்ததுனால இப்ப நான் காப்பருக்கு புல் பண்ணனா நான் இப்படிதான் புல் பண்ணணும், காப்பருக்கு புல் பண்ணணும். ஸோ பட் அதே தான் நான் இங்க கோல்டுக்குமே யூஸ் பண்ண போறேன். ஒரே நிமிஷம், ஒரு கால் வருது. சொல்லு ஜெய். இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம், செட் ஆகலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன வேலைக்கு போல, லீவா? சரி 8 மணிக்கா போலாம். நானும் அதுக்குள்ள வெட்டி கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே பை. ஸோ இப்ப இதுதான் எனக்கு லாஸ்ட் லேக். இப்ப நான் டிவியேஷன் புல் பண்ண பாருங்க, 2.5 ரிவர்சல் ஏரியா -4க்கு போடலாம் பிரைஸ். But there is a certain condition for price to trade into -4. இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். அது கிடைச்சதுன்னா you can trade price higher to -4. Like you can hold the trades to -4. அப்படின்னா இங்கே எக்ஸிட் ஆகணும். This is how I use standard deviation. Okay. So these are the two trades that I missed. இன்னொரு ட்ரேட் சொல்லலாம், இன்னொரு சிம்பிள் எக்ஸாம். மண்டேயோட அக்செப்டன்ஸ் பேக் இன்டு தி ரேஞ்ச், அது சொல்லித்தரேன். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மண்டேயோட ரேஞ்ச், மண்டே எக்ஸ், டியூஸ்டே இ, வெனஸ்டே எம். எதை எம் பண்ணிருக்கானா மண்டேயோட லோஸ். ஜஸ்ட் டெக்னிக்கலி தீஸ் லோஸ், மண்டே லூஸ். இதோட லாஜிக் என்னவா இருந்தது, ஆக்சுவல் இந்த ட்ரேடோட லாஜிக் என்னன்னா, சாரி இங்க இருக்கா லோ, அதான பார்த்தேன், ஏதோ ஒன்று மிடிக்குது. ஸோ அதோட ஆக்சுவல் லாஜிக் என்னன்னா, ஸோ இந்த ட்ரேடோட ஆக்சுவல் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா, மண்டே அக்யூமுலேஷன், டியூஸ்டே மேனிபுலேஷனா பண்ண வேண்டியது. இங்க பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு கிட்ட வரைக்கும் வந்திருப்பான், நான் டியூஸ்டே பண்ணாம வெனஸ்டே பண்ணிட்டான். இப்போ வெனஸ்டே பண்ணதுனால இதுவுமே there is a key level, hidden key level which is right around in this area. இது பாத்தீங்கன்னா இது சிம்பிளா ரோமியோட சிஆர்டி லாஜிக். மண்டே எக்ஸ், டியூஸ்டே ஏ, வெனஸ்டே எம். மண்டேயோட ரேஞ்ச்குள்ள டியூஸ்டே மாட்டிக்கிட்டா, which indicates பொட்டன்ஷியல் சிஆர்டி, டெய்லி சிஆர்டி பிளே. பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த 4 ஹவரோட கேண்டில் 9 AM இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளேயே மார்க்கெட் சுத்திக்கிட்டான். அகைன் 4 hour சிஆர்டி இஸ் ஆல்சோ பிளே. ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் அக்கர்ஸ் டியூரிங் தீஸ் கைண்ட் ஆஃப் செட்டப்ஸ். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா மண்டேயோட ரேஞ்சுக்குள்ள வெனஸ்டே அக்செப்டன்ஸ் பேக் ஆயிட்டான், வெனஸ்டேவே போய் டார்கெட் அடிச்சிட்டான், அது வேற விஷயம். இதுவுமே கைண்ட் ஆஃப் மண்டே ரேஞ்ச் தான். இப்போ இதுல லாஸ்டா வந்து செல் மூவ் என்ன, திஸ் இஸ் த செல் மூவ். என் டார்கெட் மண்டேயோட ஐ கரெக்டா -4 போய் உட்கார்றான் டிவியேஷன்ஸ் படி. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க நீங்க எங்க வேணா போய் என்டர் ஆகலாம். நீ இங்க கூட போய் என்டர் ஆயிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோல தான் இருக்கணும். இங்க இது ஒண்ணுதான் எல்லாரும் தப்பு பண்ற தப்பு. மார்க்கெட்டு எல்லா நேரமும் அவங்க சொல்றது கேட்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் தூக்கி தூக்கி வச்சிருவாங்க. ஆனா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் அடிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இடத்துல நீ எங்க என்டர் ஆகிறோம், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணுமோ அவங்கதான் போய் நீ எங்க வைக்கணும்.
பட் ஆனா இங்க நிறைய பேர் பண்ற தப்பு ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் எடுத்துட்டு பெரிய இது மாதிரி பண்ணுவாங்க. நீ இந்த மாதிரி செட்டப்ஸ் எடுக்க போனா நீ மல்டிபிள் பொசிஷன் ஸ்டாக் பண்ணிட்டு போகணும். அப்பதான் உனக்கு ஆவரேஜ் ஆர்ஆர்ன்றது ஒன்று ஆர்ஆர் கிடைக்கும். மார்க்கெட் டிப்பாவா நீ பாட்டு அது அது உனக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும். அது கான்ஃபிடன்ஸ் எல்லாம் நீ ட்ரை பண்ணாத. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம், ஸ்கூல் ஆர் எனிவேர். பட் வென் யூ ஹேவ் கன்விக்ஷன் அண்ட் வென் யூ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் நீ இந்த மாதிரி பொசிஷன் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே போகலாம். இதுக்கு பேர் தான் பிரமிட் என்ட்ரிஸ். ஆனா ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கும். அதுக்கு நீ இஷ்டத்துக்கு ரிஸ்க் அடிச்சு விளையாடக்கூடாது. 10% வைக்கிறேன், 3% வைக்கிறேன் அடிக்கூடாது. அடிக்கிற 1% இன்னும் எக்ஸ்ட்ரா வேணா 2% ட்ரேட் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். லைக் பொசிஷன்ஸ் மல்டிபிள் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு போகலாம். இங்க ஒரு 1/2%, இங்க ஒரு 1/4%, இங்க ஒரு 1/4%, இங்க ஒரு 1/4%, இங்க ஒரு 0.10%, இங்க ஒரு 0.5%. அப்படி இவென்ச்சுவலி ஸ்பிளிட் ஆயிடுச்சு பொசிஷன் ஸ்டாக் பண்ணிட்டே போகணும். And yeah, this is how I will do my weekly recap. So சொன்ன மாதிரி M15 டைம் ஃப்ரேம் வாரத்தை 4 பிரிச்சுக்கோ. ஃப்ரைடேவை கணக்கு எடுக்காத. இந்த ஃபிப் டைம் ஜோன் டூல் யூஸ் பண்ணிக்கோ. ப்ரொஃபைல்ஸ் அனலைஸ் பண்ணு. இந்த ட்ரேடுமே பாத்தீங்கன்னா ட்ரூ வீக்கு கீழே தான் இருக்கும். ட்ரூ வீக் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ட்ரூ வீக்குக்கு கீழே, ட்ரூ டேக்கு கீழே, ட்ரூ செஷனுக்கு கீழே எல்லாத்துக்கும் கீழே தான் அடிச்சிருக்கேன் இந்த ட்ரேடு. அகைன் விச் இண்டிகேட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஸோ தட்ஸ் இட் பாய்ஸ். வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் போட ட்ரை பண்றேன். நாளைக்கு மறக்காம வீக்லி அவுட்லுக் வந்துருங்க. நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக், லைக் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு செட்டப்பை உங்களுக்கு கொடுக்குறேன். And outlook looking good. Weekly outlook looking good. Damn. ரொம்ப நாளாச்சு. Yeah, that's it for today video boys. So, and மறுபடியும் சொல்ல வரேன், நான் இந்த அக்கௌண்ட்டை ட்ரேடே பண்ணல. ஸோ யாரும் நான் அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணிட்டேன்லாம் நினைக்காதீங்க. அக்கௌண்ட்டு நான் ட்ரேடே பண்ணல, அப்படியே தான் இருக்கு. 50K அக்கௌண்ட் அப்படியே தான் இருக்கு. இன்னும் ட்ரேட் செட்டப்ஸ் வரல இந்த வாரம். உங்களுக்கே தெரியும், நான் இந்த வாரம் வந்தது எடுத்தது 3 ட்ரேட்ஸ். அதுவுமே நான் ஸ்கேல்ப் தான் அடிச்சேன். ஸ்கேல்ப் இதுல அடிக்க முடியாது, ஏன்னா நான் வேற பேர்ல அடிச்சதுனால இதுல ஸ்கேல்ப் என்னால அடிக்க முடியாது. ஸோ கோல்டு ட்ரேட் மிஸ் பண்ணிட்டேன், யூரோ ட்ரேட் மிஸ் பண்ணிட்டேன். எவ்ரிதிங் ஐ காட் மிஸ்ட் இன் திஸ் வீக் பிகாஸ் நான் இந்த சின்ன ஹிட் அண்ட் ஃபேக்டர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் விளாட்லாம். ட்ரேட் எடுக்கும் போது நான் உங்களுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணி எப்படி பொசிஷன் எடுக்கிறேன், எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறேன், எவ்வளோ போகுது அப்படின்றத அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ until then உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப். மீன் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பீஸ். I came, I saw, I conquered.